அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணித்திற்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, இன்ஷா அல்லாஹ் இந்த காணொளியின் மூலமாக அல்லாஹ்வினுடைய உதவியை கொண்டு நாளும் ஒரு மசாயில், நாளும் சட்டத்திட்டங்கள் என்கிற தலைப்பின் கீழே இன்ஷா அல்லாஹ் நாம் சட்டத்திட்டங்களை அல்லாஹ்வுடைய அருளால் பார்க்க இருக்கிறோம். ஏன் இந்த ஒரு ஏற்பாடு என்றால், நமது இஸ்லாமிய சமூகம் நிறைய அமல்கள் செய்கிறது. அமல்கள் செய்யாதவர்கள் ஒரு பக்கம், அமல் செய்யக்கூடிய பாபந்தியான முஸ்லிம்களும் அந்த அமல்களை மசாயில்களோடு சட்டத்திட்டங்களை அறிந்து செய்யும் பொழுது அது நூறுன் அலா நூறு, ஒளியிற்கு மேல் ஒரு ஒளியாக, பிரகாசத்திற்கு மேல் ஒரு பிரகாசமாக ஆகிவிடுகிறது. நாம் சட்டங்களை அறியாமல் அந்த அமல்களில் ஈடுபடும் பொழுது நம்மை அறியாமலேயே சில நேரங்களில் அந்த அமல்களை நாம் குறை செய்து விடுகிறோம். அந்த அமல்களில் ஓட்டை உடசல் உள்ளவர்களாக அந்த அமல்களின் விஷயத்திலே நாம் ஆகிவிடுகிறோம். அந்த சட்டத்திட்டங்களை தெல்ல தெளிவாக அறிந்து நாம் செய்யும் பொழுது அந்த அமல் சிறந்ததாக ஆகிவிடுகிறது. அதனால்தான் தமிழிலே ஒரு பழமொழி கூறுவார்கள், செய்வதை திருந்தச் செய். எதை செய்தாலும் அறிந்து, அதை தெளிவாக அறிந்து நாம் செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் நாம் இன்று முதலாவதாக உதுவினுடைய மசாயில். ஏனென்றால் ஒரு தொழுகை ஒரு முஃமினுடைய கட்டாய கடமை. அந்த தொழுகை ஒரு மனிதனுக்கு சுவர்க்கத்தில் நுழைவிக்கக்கூடிய ஒரு சாவி என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த தொழுகையிற்கே சாவி ஒது தான். அந்த ஒது இல்லைன்னா தொழுகைக்குள்ளேயே நம்ம நுழைய முடியாது. சொர்க்கத்துக்குள்ளே நுழையணுன்னா தொழுகை வேணும், தொழுகைக்குள்ளே நுழையணுன்னா சாவி இருக்கணும். அந்த சாவி தான் ஒது. தொழுகைக்குள்ளே நுழைவிக்கக்கூடிய சாவி தான் ஒது. அந்த ஒழுவை பற்றி சுருக்கமாக ஒரு 5 நிமிடங்களுக்கு உள்ளாக நாம் சுருக்கமாக பார்ப்போம். ஒது எப்பொழுது நாம் செய்ய வேண்டும், எதற்காகவெல்லாம் ஒது கட்டாயம் என்பதை சுருக்கமாக பார்ப்போம். 1. லி அதா இஸ் சலாத்தி சவாஉன் கானத்தி சலாத்து ஃபர்லன் அவு கானத் நஃபிலன். தொழுகையிற்காக, அந்த தொழுகை ஃபரலான தொழுகையாக இருக்கட்டும், நஃபிலான தொழுகையாக இருக்கட்டும், சுன்னத்தாக இருக்கட்டும், வாஜிபாக இருக்கட்டும், தொழுகை என்று வந்துவிட்டால் ஒது இன்றி தொழுக மார்க்கத்தில் அனுமதி இல்லை. 2. லிஸ் சலாத்தி அலா ஜனாசா, ஜனாசாவின் மீது தொழுகுவதற்காக. ஜனாசா தொழுகை தொழுகிறார்கள் அல்லவா, 4 தக்பீர். ஒரு மனிதர் மரணித்து விட்டால் ஜனாசா தொழுகை, ஃபர்லை கிஃபாயாவான ஜனாசா தொழுகை, அதற்கும் ஒது அவசியம். அதே போல லி சுஜூதி திலாவத்தி, சஜிதா திலாவத் செய்வதற்காக. சஜிதா திலாவத், குரான் ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது சஜிதாவினுடைய வசனங்கள் வரும் பொழுது நாம் குரானை நகர்த்தி வைத்துவிட்டு சஜிதா செய்வோம் அல்லவா, ஒது இன்றி சஜிதா செய்ய அனுமதி இல்லை. அந்த வெறும் சஜிதாவிற்கும் ஒது கட்டாயம் இருக்க வேண்டும். 4. லி மஸ்ஸில் முஸ்ஹஃபி ஷரீஃபி, கண்ணியமான குர்ஆனை தொடுவதற்காக. நன்றாக விளங்க வேண்டும், கண்ணியமான குர்ஆனை தொடுவதற்காக. கண்ணியமான குர்ஆனை தொடாமல் ஓதிக்கொள்ளலாம் ஒது இல்லாமல். ஆனால் தொட வேண்டும் என்றால் கட்டாயம் ஒது நிச்சயம் இருக்க வேண்டும். இன்று சில வழிகேடர்கள் பாமர முஸ்லிம்களை, அப்பாவி முஸ்லிம்களை அப்படியெல்லாம் ஒது இல்லாமலேயே குர்ஆனை தொட்டு கொள்ளலாம் என்று சொல்லி மக்களை பாவத்தின் பக்கம் ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். தெளிவாக ரப்பு தஆலா தன் திருமறையிலே சூரத்துல் வாக்கியாவிலே கூறுகிறான், லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹரூன். இந்த பரிசுத்தமான வேதத்தை சுத்தமானவர்களை தவிர வேறு யாரும் இதை தொட வேண்டாம். இந்த வசனத்தினுடைய தஃப்சீரிலே, பல தஃப்சீர்களிலே என்ன தெரியுமா, அறிஞர் பெருமக்கள், குரான் விரிவுரையாளர்கள் சொல்கிறார்கள், ஹதஸ அஸ்கர் ஹதஸ அக்பர், 2 விதமான சிறு தொடக்கு பெருதொடக்கை விட்டும் சுத்தமாக இருக்க வேண்டும். குளிப்பு கடமையானவராகவும் இருக்கக்கூடாது, மலஜலம் கழித்துவிட்டு சுத்தம் செய்துவிட்டு ஒது செய்யாதவராகவும் இருக்கக்கூடாது. அதச அஸ்கர் அதச அக்பர், சிறு தொடக்கு பெருதொடக்கு, 2 அசுத்தங்களை விட்டும் சுத்தமானவராக இருக்க வேண்டும், ஒது இருக்க வேண்டும். அதை தான் இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அப்போ சகைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனை தொடுவதாக இருந்தால் ஒது கட்டாயம். அதேபோல் இஃப்தரலுல் ஒரு ஒது இதா அராதல் முஹதிஸு மஸ்ஸ ஆயத்தன் மக்தூபத்தன் ஃபி ஹாயித்தின் ஓ ஃபி கிர்தாசின் ஓ ஃபி திர்ஹமின். ஒரு பேப்பரிலே இருக்கக்கூடிய, அல்லது ஒரு சுவற்றிலே இருக்கக்கூடிய, அல்லது ஒரு காயினிலே இருக்கக்கூடிய ஒரு வசனத்தை தொடுவதாக இருந்தாலும் ஒது கட்டாயம் இருக்க வேண்டும். ஒது அப்பொழுதும் ஃபர்து தான். இப்போ தர்ஜுமா தொடுறோம். இதற்கு அறிஞர் பெருமக்கள் சொல்லக்கூடிய சட்டம், ஒரு கிதாபிலே, ஒரு புத்தகத்திலே குர்ஆன் வசனங்களும் இருக்கிறது, வேறு சில செய்திகளும் இருக்கிறது என்றால் அதிகத்தை வைத்து தான் கணக்கு. அதிகமாக என்ன இருக்கும், தர்ஜுமாவை பொறுத்த வரைக்கும் தமிழ் பொருளும் அதனுடைய விளக்கங்களும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அரபி எழுத்துக்கள் குறைவாக, குர்ஆன் வசனங்கள் குறைவாக, தமிழ் எழுத்துக்கள் அதிகமாக இருக்கும். ஆகையினால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒது இல்லாமல் தொட்டுக்கலாம். ஆனால் இதே சட்டம்தான், அந்த அரபி வசனம் உள்ள பேப்பரை தொடுவதாக இருந்தால் ஒது அவசியம்தான். அப்போ பேணுதல் சிறந்தது. ஒலுவுடன் தர்ஜுமாவை தொடுவது தான்
சிறந்தது. ஆகையினால் இதுவெல்லாம் உது கட்டாயம் இருக்க வேண்டிய நேரங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்களிலே அடுத்தடுத்த சட்டங்களை பார்ப்போம். அல்லாஹ் தாலா இதை தொடர்ந்து பதிவு செய்வதற்கு அருள் புரிவானாக. இந்த சட்டங்களை அறிந்து அமல் செய்ய நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.